என்ன மாமி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ மாமி, உங்கள் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ வேற ஏமா, இந்த அப்துல்லா பையனுக்கு 10,000 பொண்ணை போய் காமிச்சாச்சு. இந்த பொண்ணலால அந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு வேணான்னு கழிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு தாயா எனக்கு அவனுக்கு தட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? ஆமாம் மாமி, இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். வீட்டிலே பொண்ணை வச்சுட்டு எதுக்கு நீங்கள் ஊர் ஃபுல்லாக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? வீட்டிலையே பொண்ணு வச்சுருக்கேனா? என்ன கதைச்சா சொல்கிறேன், ஒன்றும் விளங்கலையே, புரியுத மாதிரி சொல்லு. ஐயோ மாமி, நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? உங்கள் அண்ணன் பிள்ளை தான் மரியம், அவளுக்கும் எப்படியும் நாம தான் மாப்பிள்ளை பார்க்கணும். அப்துல்லாவுக்கும் பொண்ணு தேடிட்டு இருக்கோம். அந்த 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல? அட, இது நல்ல யோசனையாக இருக்கே. எனக்கு இந்த யோசனை வராமல் போச்சே. சரி, ஆனால் அந்த 2 பேரும் இதுக்கு ஓகே சொல்லணும்ல? அப்துல்லா ரூம்குள்ளே தான் இருக்காப்புல. நீங்கள் அப்துல்லாட்ட போய் கேளுங்க, மாரியன்ட்டு நான் பேசிக்கிறேன். சரிம்மா, நீ சொல்கிறதுன்னு சரியாக தான் இருக்குது, அப்படியே செய்வோம். ஆமாம் மாமி, மரியம் எங்க? அவள் இதை ஏதோ பூட்டி பார்லருக்கு போனோன்னா வருவா இப்போ. அப்படியா? சரி சரி, அப்போ நான் போய் அப்துல்லா கிட்டே கேட்குறேன். சரி, நம்ம அடுப்பில் போய் வேலையை பார்ப்போம், மரியம் வந்தாலும் வந்து கேட்டுக்கலாம். எப்பப்பா என்ன கூட்டம்! பியூட்டி பார்லரே நிறைஞ்சி போய் கிடக்குது. எப்படியோ ஒரு வழியா எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு, மேக்கப்பு கீக்கப்புன்னு. சரி, கொஞ்சம் நேரம் உட்காருவோம். கதிஜாக்கா, கதிஜாக்கா, கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்களேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட நியூ ட்ரெஸ், எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வந்துட்டேன். அடே, மரியம் வந்துட்டா போல். சரி, கேட்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். மரியா, நீ வர்றது வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் கதிஜாக்கா? கேளுங்க. அது ஒன்றும் இல்லை மரியம், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம், அதான் அந்த விஷயத்த சொல்லலான்ட்டு. என்ன கதிஜாக்கா சொல்கிறீங்க? நான் இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்து நான் பியூட்டி பார்லர் வேறு வச்சு நடத்தணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன இப்போ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு வந்து சொல்கிறீங்க? பியூட்டி பார்லர் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வைக்கணுமா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு நடத்து. பெரியம்மாவுக்கு தெரியுமா இல்லை நீங்களா பார்த்துருக்கீங்களா? நானும் உங்கள் பெரியம்மாவும் சேர்ந்துதாம்மா பார்த்துருக்குறோம். சரி, பெரியம்மா பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாம், மாப்பிள்ளை யார்? மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, அப்துல்லா மச்சான் தான். என்ன கதிஜாக்கா சொல்கிறீங்க? நான் கூட கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே நம்மளை பியூட்டி பார்லர் வைக்க விடுவாங்களா என்னன்னு தெரியாமல் தான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருந்தேன். அப்போ நான் இதே வீட்டில் தான் இருக்க போகிறேன்னா அப்போ எனக்கு டபுள் ஓகேப்பா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்துல்லா மச்ச வேறு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே மரியம். ஆமாம், எங்கே கிளம்பிட்டேன்? அது ஒன்றும் இல்லை கதிஜாக்கா, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தா, அதுக்கு தான் நான் பியூட்டி பார்லர் போய் மேக்கப்பே போட்டு வந்தேன். நான் என் ஃப்ரெண்டு கூட அப்படியே ஹோட்டல்லாம் போயிட்டு இன்றைக்கி சாப்பிட வர மாட்டேன், பெரியம்மா கிட்ட சொல்லிடுங்க. பார்த்து போயிட்டு வாம்மா. கதிஜா, கதிஜா. மாமி வந்துட்டாங்க, அமைதியாக உட்காந்துக்கலாம். என்ன கதிஜா, என்னையே சொல்கிற? நீ கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்க. ஆமாம், மரியம் ஓகே சொல்லிட்டால்ல. அட நீங்கள் வேற மாமி, அவள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன கதிஜா சொல்லுத? உண்மையை தான் சொல்கிறியா? இங்கே அப்துல்லா வேற ஓகே சொல்லிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? சும்மா தான் மாமி சொன்னேன், மரியமும் ஓகே சொல்லிட்டா. ஏம்மா நீ வேற? ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன். அப்போ சரி, கல்யாணம் பண்ணிக்க 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க, சட்டு புட்டு நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். சரிங்க மாமி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிச்சயமாக வச்சுக்கலாமா? சரிம்மா, நீ சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் மேரேஜ் வீடியோ வரப்போகுது. ஸோ எல்லாருமே மேரேஜ் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.